பணம் சம்பாதிப்பது எளிது. ஆனால் பணத்தை நீடிக்க வைத்திருக்க நினைத்துக் கொள்ளவே மிகப்பெரிய பிரச்சனை. இன்று மனவியல் காரணங்களால் பணம் எதனால் நீடிக்காது அதை எப்படி மாற்றுவது என்பதை முழு விளக்கத்துடன் பார்க்கப் போகிறோம். பலர் நினைக்கிறார்கள் பணம் பிரச்சனை ஈக்குவல் டு மேத் திட்டமிடலே. ஆனால் உண்மையில் அது மைண்ட் அல்லது மனசு பிரச்சனை. பலர் பணத்தை தவறாக எண்ணுவதாலேயே செல்வம் உருவாக விடாது. திட்டமிடல் இல்லாதது நோ பட்ஜெட் ஆர் ஃபினான்ஷியல் பிளான். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்றாலும் அதை எங்கே செலவு செய்கிறீர்கள் என்று நேர்மையாக திட்டமிடவில்லை என்றால் பணம் உதிர்வாய் போல போகும். எதனால் இது தவறு? செலவு எங்கு போகிறது என்று தெரியாது. கடன்கள், டிசையர்ஸ் மட்டுமே அதிகமாகும். எப்படி சரி செய்யலாம்? மாதாந்திர பட்ஜெட் பண்ணுங்கள். 50-30-20 விதியை பயன்படுத்துங்கள். தேவைகள், விருப்பங்கள், சேமிப்பு. உதாரணம், மாதம் 50,000 ரூபாய் சம்பாதித்திருந்தாலும் வசமாக அதை செலவிட்டு சேமிக்கும் பழக்கம் இல்லை என்றால் பணம் எங்கே போச்சு என்பதையும் தெளிவாக தெரியாது. 2. அவசர நிதி இல்லாமை. எமர்ஜென்சி ஃபண்ட். ஒரு அவசர செலவு, மருத்துவம், காரின் பழுது, வேலை இழப்பு போன்றவை வரும்போது வழி இருக்கும் பணம் இல்லையென்றால் நீங்கள் ஒதுங்கிவிடலாம். செக்லிஸ்ட். முதல் இலக்கு சிறிய தொகை சேமித்து வை. ரூ. 10,000 தொடங்கி. பின்னர் 3-6 மாத செலவிற்கும் போதுமான நிலைவு. குறிப்பு: அவசர நிதி சேர்த்தால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். 3. இலவச செலவு மற்றும் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். சேலரி அதிகரிக்கும் போது லைஃப் ஸ்டைல் கூட அதிகமாகிடுது. இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இது பணத்தை நீட்டாது, வேறு அதிகமாக செலவிட வேலை செய்கிறது. எதனால் இது தவறு? சம்பளம் அதிகமானாலும் அது சேமிப்பிற்கு இல்லை. சொசைட்டல் பிரஷர் பொருட்களை வாங்க மட்டும் செய்கிறோம். சரி செய்ய. சேலரி வரும்போது லைஃப் ஸ்டைலை அதே மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். எக்ஸ்ட்ரா வருமானத்தை சேமிப்பில் அல்லது முதலீட்டில் போடுங்கள். உணர்ச்சி காரணமாக முடிவுகள் எடுப்பது. உணர்ச்சி காரணமாக பணத்தை செலவு செய்வது. சோகம், சோர்வு, எக்ஸைட்மெண்ட், இந்த உணர்ச்சிகள் நிதிக்கு மின்சுருள். எப்படி தவறு? எதிர்பாராத வாங்குதல்களை செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டை உணர்வு காரணம்தான் வாங்க விற்கலாம். சரி செய்ய. டிசிஷன் கூறும் முன்பு கூல் டவுன் ரூல். 24 மணி நேரம் காத்திரு. ரொட்டீன் பண்ணிய பிளானுடன் டிசிஷன் எடு. 5. குவிக் கெயின், ஃபோமோ ஆர் ஹர்ட் மென்டாலிட்டி. அவர்களோட போல வாங்கினா நானும் பணக்காரனாக போறேன். இது ஃபினான்ஷியல் ஃபோமோ அண்ட் ஹர்ட் மென்டாலிட்டி. எதனால் இது தவறு? உங்கள் கோல் இல்லாமல் அடுத்தவர் ட்ரெண்டை பின்பற்றுகிறார். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மட்டுமே பார்க்கிறார். சரி செய்ய. ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்கள் கோல்ஸில் அலைன் பண்ணுங்கள். லாங் டேர்ம் மைண்ட் செட் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேமிப்பது சரி, ஆனா முதலீடு செய்யாம போதாது. இன்ஃப்ளேஷன் பணத்தை குறைக்குது. எதனால் இது தவறு? பணம் ஐடல் மணிவாக இருக்கிறது. இன்ஃப்ளேஷன் காரணமாக ரியல் வேல்யூ குறையும். சரி செய்ய. முதலில் ஸ்மால் எஸ்ஐபிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஏர்லி. காம்பவுண்டிங் உங்கள் பிக்கெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரே இடத்தில் மட்டும் பணத்தை வைத்தால் அது ரிஸ்க்குக்கு ஆளாகும். எதனால் இது தவறு? ஒரே அசட்டில் இருந்தால் அது பயன் தராத நேரத்தில் பெரிய லாஸ் வரலாம். சரி செய்ய. ஸ்டாக்ஸ், டெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்ட் போன்ற மல்டிபிள் அசெட்ஸுக்கு பிரிதல் செய்யுங்கள். லாங் டேர்ம் மைண்ட் செட்டுடன் இருக்க. என்னும் மணி ப்ராப்ளம்ஸ் ஃபைனான்ஸ் மாதிரி என்றாலும் மணி சைக்காலஜி தான் மோட்டிவேஷன்ஸ் பிஹைண்ட் டெசிஷன்ஸ். நீங்கள் போடுற பயிற்சிகளுடன் மைண்ட் செட் சூழப்படுவதால் தான் சேமிப்பு, முதலீடு, செல்வம் வந்திடும். கீ டேக்அவேஸ்: பட்ஜெட், எமர்ஜென்சி ஃபண்ட், அவாய்ட் இம்பல்ஸ், இன்வெஸ்ட் ஏர்லி, டைவர்சிஃபை, இமோஷன் ஃப்ரீ டெசிஷன்ஸ், லாங் டேர்ம் மைண்ட் செட். இந்த இன்ஃபோ உங்களுக்கு நல்லதும் பயன்களதும் இருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நீங்க முதல்ல எந்த தவற திருத்த போறீங்க?